நிறுத்துவார். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து என்னை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். இரண்டாவதாக என்னுடைய கை மேல அவருடைய கையை வச்சு, ஆமென், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா இருந்தா கூட கர்த்தர் எனக்காக சேலஞ்சான அந்த இடத்துல எனக்கு ஒரு மகிமையான பாதையை கர்த்தர் எனக்காக திறப்பார். சேலஞ்சான இடத்துல தான் நீங்க வெற்றி அடைய போறீங்க. கடினமான இடத்துல தான் ஆண்டவர் உங்களை வெற்றி அடைய பண்ண போறார். ஆமென். யாரும் செய்ய முடியாததை தான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறார். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சாதாரணமானதை கொண்டு கர்த்தர் அசாதாரணமா செய்ய போறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்திற்காய் சொல்லுங்க, ஆண்டவரே, என் கையோட உங்க கை இருந்து, ஆமென், ஒரு தாற்றுக்கோலால் 600 பேர், ஒரு கூடார ஆணி, ஒரு பெரிய மனுஷனையே, ஹல்லேலூயா, அவ்வளவு பெரிய தெய்வம், என்னை அப்படி நடத்துகிற தெய்வம், எனக்காக ஒரு ஆச்சரியமான பாதையை நீர் திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுக்காய் திறக்க போறதற்காக ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் என்ன சாட்சி சொல்ல வைப்பார். என் வீட்டில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து நான் சாட்சி சொல்லுவேன். அழுதுட்டே கிடையாது, நான் சந்தோஷமாய் சாட்சி சொல்லுவேன். இந்த நாள் நீங்கள் துக்கமாய் இருக்க வேண்டிய நாள் அல்ல. விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். கோடி நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த